ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விஎம் லேசஸில். இன்றைக்கி என்ன பார்க்க போனால் ரோட் சைட் காளான். அதுக்கு ஒரு முட்டைக்கோசை பாதியாக கட் பண்ணி நான் பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அதோடு சேர்த்து மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, தண்ணியே விடாமல். வத்தப்பொடி உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோக்கு ஏற்றப்ப வத்தப்பொடி, கரம் மசாலா பொடி, உப்பு, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கைட்டு லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கோங்க. முட்டைக்கோஸ் கலந்த தண்ணி இருக்கும் கொஞ்சம், இது லைட்டாக தெளித்து எண்ணெய் விட்டு இதை நல்லா வடை மாதிரி நல்லா சுட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதை சுட்டு எடுத்து வச்சதை ஒரு ஃபேன் சூடு ஆறுனதுக்கப்புறம் கையால் நல்லா உதுத்துட்டு ஒரு பேன் எடுத்து அதில் எண்ணெய் ஊற்றி தேவையான அளவு வெங்காயம் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்குங்க. லைட்டாக ஒரு பிஞ்ச் உப்பு போட்டுக்கோங்க. அந்த உப்பு எதுக்கு போடுறோம்னா நம்ம வெங்காயம் சீக்கிரம் வதக்குங்காண்டி. ஸோ அது கூட 2 பச்சை மிளகாய் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி அதையும் போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு கருவேப்பிலை அதை லைட்டாக அப்படியே கிளி போட்டுக்கோங்க. 2 தக்காளி அரைச்சி அதையும் பேஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. கூட மஞ்சப்பொடி, மல்லிப்பொடி, கரம் மசாலா பொடி அதையெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கினே அந்த பச்சை வாடை போடினோடனே கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா வேக விடுங்க. இது நல்லா இந்த ஃப்ளேவர் மாதிரி வரும். நான் கொஞ்சம் கெச்சப் சேர்த்துக்கிட்டேன், ஏன்னா எனக்கு கெச்சப் பிடிக்கிறதுனால. ஸோ கூடவே கார்ன்ஃப்ளவர் மாவை கரைச்சி வச்சுருந்தேன், ஏன்னா கொழுப்புக்காண்டி. ஸோ இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரைக்கும் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே காலிஃப்ளவர் பொரிச்சு வச்சோம்ல, அதையும் போட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரோட் சைட் காளான் ரெடி ஆகிட்டு. செந்திலண்ணா இப்போ நம்புறீங்களா இது காளான்னு? இப்போ ஓகேவா? இந்த ரோட் சைட் காளான் தான் சூப்பரான டேஸ்ட்டாக ஈஸியாக நம்ம வீட்டிலே செஞ்சிடலாம், ஹெல்த்தியாகவும் கூட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என்ன பண்ணுவோம், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.